அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே 2.5 ஜுசுவிலே மீண்டும் 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 சொல்லக்கூடிய விஷயம், மறுமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மறுமைக்காண்டி நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தாலா தெள்ளத் தெளிவாக சொல்லிய போது, ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஏன் அதனை மறந்தோம்? இன்னும் அல்லாஹு தாலா நமக்கு அழகான முறையிலே சொல்கின்றான், வல் ஆஹிரத்து ஹைரு அபுகா, நாளை மறுமை வாழ்க்கை தான் ஆக சிறந்ததாகவும் இன்னும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, துன்யாவினுடைய வாழ்க்கை எதற்கு, துன்யாவினுடைய ஆசை எதற்கு, துன்யாவினுடைய பொருள் நமக்கு எதற்கு? வந்ததினுடைய நோக்கம் அவனை வணங்குவதும் மறுமைக்காண்டி நம் நன்மையை சேர்த்து கொள்வதற்காக தான் நாம் வந்திருக்குமே தவிர எதற்காகவும் நாம் இந்த உலகத்திலே வரவில்லை. இதர்களே, நாம் எல்லாம் வழித்தவறியவர்களாக நம்மளுடைய நஃப்சினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய தூரத்தை விட்டும் செல்லக்கூடியவர்களாக, இன்னும் மறுமையை மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். விழித்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களே, நீங்கள் நாளையிலே சொர்க்கத்திலே நீங்கள் ஜஹன்னத்திற்கு போக வேண்டுமா இல்ல நரகத்திற்கு போக வேண்டுமா என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். துன்யா வாழ்க்கை என்பது மிக மிக மோசமானதாக இருக்கின்றது, அலங்கார பொம்மையாக இருக்கின்றது. இந்த அலங்காரத்தை நீங்கள் ஆசைப்படாதீர்கள். நாளை அல்லாஹ்வினுடைய விஷயத்திற்காக ஆசைப்படுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் துக்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.